இப்ப நமக்கு வர ஹெட்டேக்ஸ்னாலே எல்லாரும் மைக்ரேன் நினைக்கிறனால தான் நம்ம ஹெட்டேக் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஹெட்டேக் டைப் பார்க்குறோம். அது மாதிரி இந்த வாரம் நம்ம பார்க்க போறது பெராக்சிமல் ஹெமிக்ரேனியாங்கிற டைப் ஆஃப் ஹெட்டேக். இந்த பெராக்சிமல் ஹெமிக்ரேனியாக்கும் மைக்ரேனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன். மைக்ரேனோட ஹெட்டேக் வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கும். அதாவது நம்ம மாத்திரையே சாப்பிடலன்னா 4 to 72 hours கூட ஒரு எபிசோட் லாஸ்ட் ஆகும். பட் பெராக்சிமல் ஹெமிக்ரேனியாங்கிறது 2 to 30 minutes ஷார்ட் லாஸ்டிங்கா இருக்கும். பட் ஒரு நாளைக்கே மல்டிபிள் டைம்ஸ் அட்டாக் வரலாம். அதாவது 20 to 40 டைம்ஸ் கூட ஒரு நாளைக்கு ஹெட்டேக்ஸ் வரலாம். மைக்ரேன் ஹெட்டேக் ஒன் சைடடா இருந்தாலும் ஒரு வாட்டி லெஃப்ட் சைடு வரலாம், ஒரு வாட்டி ரைட் சைடு வரலாம். பட் பெராக்சிமல் ஹெமிக்ரேனியாங்கிற டைப் ஆஃப் ஹெட்டேக் உங்களுக்கு இருந்ததுன்னா அது எப்பவுமே ஒன் சைடட் தான் வரும். அதாவது உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்தா எப்பவுமே லெஃப்ட் சைடு தான் உங்களுக்கு வலி இருக்கும். பெயினோட டைப் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா மைக்ரேன்ல பல்சேட்டிங் த்ராபிங்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஹார்ட் பீட் ஆகுது இல்ல, அந்த மாதிரி வலி இருக்கும். பட் பெராக்சிமல் ஹெமிக்ரேனியால சிவியர் ஷார்ப் பெயின் இருக்கும், குத்துற மாதிரி வலி இருக்கும். அதாவது இப்ப கத்தி எடுத்து ஸ்டாப் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பெயின் சிவியரா. அடனாமிக் ஃபீச்சர்ஸ்ங்கிற கண்ணுல தண்ணி வர்றது, கண்ணு ரெட்டா இருக்கிறது, இல்ல மூக்குல தண்ணி வர்றது, மூக்கு அடைச்ச மாதிரி இருக்குது, சைனஸ் அடைச்ச மாதிரி இருக்குது, காது அடைச்ச மாதிரி இருக்குதோ, இல்ல காதுல தண்ணி கோத்த மாதிரி இருக்கிறதோ, இதுல ஏதாவது ஒரு சிம்டம் இருக்கலாம், இல்ல எல்லா சிம்டம்ஸும் இருக்கலாம். இது வந்து பெராக்சிமல் ஹெமிக்ரேனியால இருக்கும். பட் மைக்ரேன்ல இந்த சிம்டம்ஸ் வந்து கம்மியா இருக்கும். மைக்ரேன் பெராக்சிமல் ஹெமிக்ரேனியா பாத்தீங்கன்னா மோஸ்டா விமென்க்கு ரொம்ப காமனா இருக்கு மென்னோட. மைக்ரேன்ல நாசியா, வாமிட்டிங், ஃபோனோபோபியா, போட்டோபோபியா, லவுட் சவுண்ட்ஸ் கேட்டாலும் இல்ல பிரைட் லைட் பார்த்தாலும் தலைவலி வர மாதிரி. பெராக்சிமல் ஹெமிக்ரேனியால இந்த சிம்டம்ஸ் இருக்காது. மைக்ரேன் வந்து எபிசோடிக்கா அட்டாக் ஆகும். அதாவது ஒவ்வொரு மாசமும் 2 to 3 எபிசோட்ஸ் ஆஃப் பெயின் வரலாம். பட் பெராக்சிமல் ஹெமிக்ரேனியா ஆல்மோஸ்ட் டெய்லி வரும் பெயின். இப்ப ஏஜ் ஆஃப் ஆன்செட் பாத்தீங்கன்னா பெராக்சிமல் ஹெமிக்ரேனியா 40 to 50 பிளஸ் இருக்கவங்களுக்கு மோஸ்டா ஸ்டார்ட் ஆகும். இதே மைக்ரேன் பாத்தீங்கன்னா பியூபர்ட்டி, அதாவது 9 to 12 இயர்ஸ்லயே பியூபர்ட்டில ஸ்டார்ட் ஆகி அவங்க மெனோபாஸ் ஆகும்போது, அதாவது 55 பிளஸ் இருக்கும்போது மைக்ரேன் ஆல்மோஸ்ட் அதனால சரியாயிடும். ஸோ இந்த மாதிரி டிஃபரன்சஸ் வச்சு நம்ம உங்களுக்கு பெராக்சிமல் ஹெமிக்ரேனியா இருக்கா இல்ல மைக்ரேன் இருக்கா நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஹெட்டேக்ஸ் இருந்ததுன்னா உடனே ஓரோஃபேஷியல் பெயின் ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்க.